வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்கப் போகின்றோம் என்றால், தெய்வத்திற்கு பிடித்தமான பொருட்களை சிலவற்றை பற்றி பார்க்கப் போகிறோம். எதனால் இது என்றால், நாம் என்னதான் நம்முடைய தாய் தந்தையாக தெய்வத்தை நினைத்து வழிபட்டு வந்திருந்தாலும், அவர்களிடம் சென்று நம்முடைய குறையை கூறி மட்டும் வந்து கொண்டிருந்தால் அது நடத்தி கொடுப்பார்கள். ஆனால் மற்றவர்களைப் போலத்தான் நாமும் என்று பொதுவான ஒரு மனநிலையானது வந்துவிடும். அதாவது, ஒரு தாய் தந்தையருக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த 10 பிள்ளைகளையும் ஒரு சமமாகவே நினைப்பார்கள். ஆனால் அந்த 10 பிள்ளைகளில் யாராவது ஒருவர் அவர்களுக்கு, அதாவது தாய் தந்தையருக்கு என்ன பிடிக்கின்றது அதனை கொண்டு போய் கொடுப்போம் என்ற மனநிலைக்கு வந்து அதனை எடுத்து கொண்டு போய் கொடுத்தால், அந்த 10 பிள்ளைகளில் முதல் பிள்ளை, அதாவது அதனை எடுத்து கொண்டு போய் தருகின்ற பிள்ளையின் மீது சிறிதளவு பாசமானது அதிகமாகவே இருக்கும். சிந்தனையில் அந்த பிள்ளையின் எண்ணமானது அதிகமாகவே இருக்கும். அதே போன்றுதான் தெய்வத்திடமும். முக்கியமாக ஒன்று, தெய்வத்திடம் நான் பணம் வைத்திருக்கின்றேன் என்ற ஒரு ஆணவத்துடன் எத்தனையோ பொருட்களை எடுத்து கொண்டு போய் தரக்கூடாது. உங்களால் முடிந்த அளவு சிறிது அளவு காணிக்கையை செலுத்தி தெய்வத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் அதுவே போதுமானது. ஆனால் நீங்கள் மனப்பூர்வமாக கொடுத்தால் மட்டுமே அதனை தெய்வமானது ஏற்றுக்கொள்ளும். ஆண் தெய்வங்களுக்கு பொதுவாக பிடித்தது திருநீர், சந்தனம், ஜவ்வாது, சுருட்டு, கல்லு போன்ற ஒரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் மிகுந்த ஆசையானது இருக்கும். அதே போன்றுதான் ஆண் தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜவ்வாது போன்ற வாசனை பொருட்களையும், அவர்கள் அணியக்கூடிய துணிகள், அதாவது நீங்கள் கருப்பசுவாமியை உபாசனை எடுத்து அதனை சித்தி பெற்றுள்ளீர்கள் என்றால், நீங்கள் அந்த தெய்வத்திற்கு புதிதாக ஒரு கருப்பு நிற வேஷ்டியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தால் உங்களுக்கு அந்த நாளானது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போன்று எந்தெந்த தெய்வங்களுக்கு எந்தெந்த நிறத்தில் உள்ள அணிகலன்களை அணிந்து தெய்வத்தை வழிபட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையானது மேம்படும். அதே போன்று பெண் தெய்வங்களுக்கு முக்கியமான பிடித்த பொருட்கள் என்னவென்றால் மலர்கள், அதே போன்று புதிய ஆடைகள் மற்றும் அணிகலன்கள். இது தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும். 2 தெய்வத்திற்கும் பிடித்தமான ஒன்று சாம்பிராணி புகை மட்டுமே. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருந்தால், நீங்கள் புதிய பட்டு புடவையோ அல்லது உங்களால் முடிந்த அளவில் உள்ள புடவையை உங்கள் மனதார வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் நிச்சயமாக அந்த தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இது முக்கியமாக என்னிடம் பணம் உள்ளது என்று ஆடம்பரமாகவும் வாங்கக்கூடாது. என்னிடம் பணம் இல்லை, இதைவிட குறைவாக எடுத்துக்கொள் என்ற ஒரு கஞ்சத்தனமும் படாமல் நடு மனதுடன் உங்களுடைய மனதின் வழியில் விட்டு நீங்கள் எதை கொடுத்தாலும் தெய்வமானது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொண்ட பின்னால் உங்களுக்கு பலவிதமான நல்ல செயல்களையும் உங்களுக்கு செய்து கொடுக்கும். அதே போன்று இதனையெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தால்தான் நமக்கு எடுத்து நம்முடைய காரியத்தை முடித்து தரும் என்பதில்லை. அதனை கொடுத்தால் நீங்கள் உங்களுடைய மன திருப்தியுடன் இருக்கலாம். அதே போன்று தெய்வமும் உங்களுக்கு நன்றாக ஆசி புரியும் என்பது பழங்கால குருமார்கள் எமக்கு உரைத்த வழியாகும். நீங்கள் கேட்கலாம், நான் எந்த ஒரு தெய்வத்தையும் உபாசனை எடுக்கவில்லை, ஆனால் நான் தெய்வத்தை வழிபட்டு வருகின்றேன் என்றாலும் இதனை செய்தால் நீங்கள் மந்திரம் ஜபம் செய்யாமலேயே அவர்களை விட மிகப்பெரிய வேலைகளையும் இதனை வைத்தே செய்துவிடலாம். தெய்வத்தின் அருள் இருந்தால் போதும், நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.